தொலைச்சோறு வேணாம் மாமி முகச்சோறு வேணாம் மாமி தொலைச்சோறு வேணாம் மாமி முகச்சோறு வேணாம் மாமி வேற உங்களுக்கு என்ன சோறு? பழைய கஞ்சி போகுமானி பழைய கஞ்சி போகுமானி கறி குழம்பு வைக்கட்டுமா மீன் குழம்பு வைக்கட்டுமா கறி குழம்பு வைக்கட்டுமா நண்டு குழம்பு வைக்கட்டுமா சொல்லுங்க மருமகனே என் மருமகனே சொல்லுங்க மருமகனே. கறி குழம்பு வேணாம் மாமி மீன் குழம்பு வேணாம் மாமி குழம்பு வேணாம் மாமி மீன் குழம்பு வேணாம் மாமி வேற என்னதான் உங்களுக்கு வேணும்? பருப்புருண்ட போகுமானி பருப்புருண்ட போகுமானி மண்டை கறி வைக்கட்டுமா குடல கறி வைக்கட்டுமா மண்டை கறி வைக்கட்டுமா குடல கறி வைக்கட்டுமா சொல்லுங்க மருமகனே என் மருமகனே சொல்லுங்க மருமகனே. கறி வேணாமி கறி வேணாமி கறி வேணாமி கறி வேணாமி வேற என்னதான் உங்களுக்கு வேணும்? வெள்ள பூண்டு போகுமானி வெள்ள பூண்டு போகுமானி பெட்டிக்காரு உங்க பேரை சொல்ற அளவு கூட எனக்கெல்லாம் வயசு கிடையாது. இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு வாத்தியார். அவரோட எல்லாம் நம்ம பயணிக்கிறோம் நினைக்கும் போது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். இறைவன் கொடுத்த வரந்தான். ஆனால் என்ன வாடினாலும் பிரட்டி பாடுவார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனால் இப்போ ஒரு வரி பாடுறேன். வாத்தியார் அதை எப்படி பிரட்டி பாடுறாருன்னு நான் அதை ஆவலோடு எதிர்பார்க்குறேன். பாட வாத்தியார குப்பரக்க படுக்கட்டுமா ஒரு சாச்சு படுக்கட்டுமா குப்பரக்க படுக்கட்டுமா அந்த சாச்சு படுக்கட்டுமா சொல்லுங்க மருமகனே என் மருமகனே சொல்லுங்க மருமகனே. பறக்க வேணாமி மல்லாக்க வேணாண்டி பறக்க வேணாண்டி மல்லாக்க வேணாண்டி வேற பேசாம உட்கார்ந்து இருந்தா போதும் நானி உட்கார்ந்து இருந்தா போதுமானி. உட்காந்துக்கிட்டு என்னமோ செய்ய சொல்றாரு. இன்னும் சூப்பரா இருக்கும். அவங்க புலட்டு வாசிக்க சொல்றாங்க. அந்த பழக்கம் எனக்கு கிடையாது. ஏன்னா வாத்தியாரு உங்க புலட்டு பெருசா இருக்கு. அதை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. சைஸ் வரியா வச்சிருக்கீங்களா? ஒரு நாளாவது உங்க இதுல என் வாயை வைக்கணும். என்னத்தை சொல்றது? நாங்களாம் என்ன போ சூப்பரா இருக்கா? ஏய் இங்கேறி ஒன்றுக்கு இதுக்கு ஒத்தையில் போயிடாத. ஏன் ஐம்பது பேர் வெறி கொண்டு அலைகிறாங்க. அதான் அவருக்கெல்லாம் 60 வயசு குறையாம இருக்கும். யாரு சொன்னது? 45 45 வயசுனாலும் டவர் வேலை செய்யாதே. ஆண்டாலும் என்னைய பார்த்து நீ நோங்குறேன்டா இன்னும் எச்சி புத்தி உனக்கு விடலை. அத்தாடி ஆள் சூப்பராகத்தான் இருப்பேன். இருந்து என்ன செய்ய 10 பைசாவுக்கு பிரயோசனம் இல்லை. ஏண்டி உன் கைலிக்குள்ளே என்ன கிடக்கோ அதுதான் இங்கேயும் கிடக்கு. 2 பேரும் அப்புறம் கிட்டி அடிச்சு தான் விளையாடணும். டிங்கா 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 முடிஞ்சாலும் ஜெயிச்சுக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு ஆனால் அந்த நாடகத்தில் இந்த காசை வாங்கிறதுக்கு என்ன வார்டு வர வேண்டி இருக்குது தெரியுமா? இந்த காசை வாங்கிறதுக்கு என்ன வேஷம்னாலும் போட்டுடலாம். இந்த பொம்பளை வேஷம் போடுறது ரொம்ப சிரமம். ஒரு பக்கெட்டு பந்தை வச்சா ஒரு பக்கெட்டு எவ்வுது, ரெண்டையும் சேர்ந்து ஒன்று ஓல அமுக்குனா 4 கொக்கியும் பட்டார்னு விடுங்குது. பர்மனண்டா ஒரு ஆணியை பிடிச்சி அடிச்சிட வேண்டியதானே. அதை ஆடும்போது பிடிங்கிட்டு கவட்டில் ஊற்றி போடுது. அதுக்கு பிதுக்கு மருந்து ஓடுறதுக்கு 8 நாள் ஆஸ்பத்திரி போக வேண்டியிருக்கு. என்னத்தை சொல்கிறது? நாங்களாம் இன்றைக்கி எங்கே வரோம் தெரியுமா? காட்டுக்கு போகிறோம்.
ஆட்டிக்கிட்டு போறீங்களா? காட்டிக்கிட்டே போக மாட்டோம். அதான் நாய் வந்துருப்பேன். நாய் மட்டுமா வரும்? 4-5 பேத்துக்கு மேல கல்ல கொண்டு எரிய வர செய்வாங்க. அவ்வளோ கன்றாவியா? இன்னும் நாங்கெல்லாம் காட்டுக்கு போறோம் வாத்தியார. காட்டுக்கா? ஆமா. எதுக்கு? வெளியே இருக்க வரோம். அப்புறம் என்ன? காவலுக்கு போறோம். ஏய் என்னங்க? காட்டுக்கு எந்த பக்கம், இந்த காட்டுக்கு வேணாலும் போங்க. சரி. இந்த கருவா காட்டு பக்கம் போகாத. ஏன்? 5 பேரா ரவுண்டு கட்டி உட்காந்துருக்காங்க. ரவுண்டு கட்டி போய் மாட்டுனேன்னு வச்சுக்க, அப்படி அடிச்ச போதைக்கு பொறிஞ்சு தள்ளிடுவாங்க. பார்த்துக்க, வரும்போது செனை பிடிச்சி தான் வெளியே வருவேன். நான் விரட்டிக்கிட்டு அவங்கள மாட்டினேன்டா. வெயில் வேற எரிச்சலை கொடுக்கும். ஏன்னா நீங்க காட்டுக்கு போயிருக்கீங்களா? போனதே இல்லை. நானே இன்னைக்கு தேம் போறேன். காட்டுக்குள்ள என்னென்னமோ இருக்கும்னு சொல்றாங்க. என்னென்ன இருக்குது? சிங்கம், புலி, கரடி, சிறுத்த, இன்னொன்று என்னமோ பெருசா இருக்குமாவான். எதுக்கு பெருசா இருக்கும்? பாம்பு இருக்கும், அதே போல கரடி இருக்கும், என்னென்னமோ இருக்குன்னு சொல்றாங்க. என்ன இருந்தாலும் பார்த்துக்குருவோம். நான் மட்டும் போனா தானே பயமா இருக்கும். கூட தோழிமா வர்றாங்க. என் தோழி ஒருத்தி இருக்கால்ல, தோழியை கூப்பிடு. அடியே தோழிமா, ஓடி அடி. அடியே அடி தோழி புள்ள. அடியே உன்னை பார்க்கல எனக்கு பொறாமையா வருதுடி. ஏண்டி? உன்னுடைய உடையழகும் நடையழகும் என் மண்டை அழகும். அதுக்கு மேல வாய திறந்துடாதடியே, பாவடை கீழே விடுறீ. என் கெண்டை அழகும் கெரண்டை அழகும் தானே கேட்டேன். சரி, இது வரைக்கும் என் அம்மா பார்த்துருக்கியா? பார்த்ததே இல்லடி. பார்த்ததில்ல? இல்ல, சத்தியமா பார்த்ததில்ல. என்னது? இந்த மாவுருண்ட மண்டையனே ஒரு மாதிரியா பாக்குறான்டி. அம்பட்டு டூப்ளிகேட்டா, ஏமாந்துறாதரா மச்சான். அடியே அடியே, நான் அழகா இருக்கேனாடி? அழகுன்னா அழகு, நீ கல்லல்லான கற்சிலை, பொன்னாலால பொச்சிலை. பொச்சிலை. சத்தியமா அழகா இருக்கனா? சத்தியமா தாண்டி. என்னடி என்னடி ஏன்டி அழுகுற? அழகா இருந்து என்ன செய்ய? ஏன்டி? ஒரு பொண்ணோட மனசு பொண்ணு தாண்டி தெரியும். என்னோட ஓப்பனா மனசை திறந்து சொல்றீ. அழகா இருந்து என்னடி செய்யறது? யாண்டி சொல்லுடி, அழுகாதடி. என்ன விஷயம்? அப்படி அழகா படைச்ச ஆண்டவே. சரி, அழகா படைச்ச ஆண்டவே. ஆண்டவன் நீ சொல்ல மேல ஒரு நோக்கமா தான் இருக்கிற. நான் என்ன செய்யறது? நான் என்னம்பேன் ஏதும்பேன். நீ இடத்துல யாரை பிடிச்சிக்கிட்டு யாரை பிடிச்சிக்கிட்டு ஓன்னு சொல்லுவேன். ஆமா, அப்படி சொல்றீ. ஆனா உண்மையிலேடி, உண்மையில இப்போதைக்கு அழகாத்தே இருப்ப. காலையில மேக்கப் அழிச்சிட்டு வெளியில வந்தோம்னு வச்சுக்க, வந்தோடனே என்னாகா? சாஸ்திரி நகர்ல நம்மள சாணி வர்க்க கூட கூப்பிட மாட்டாங்க. ஏன்டி அப்படி சொல்ற? அப்படி இருக்கும். இந்த வந்துட்டாரு பத்தியா? என்னடி மூட்டு மசர் இருக்குது? அடியே அடியே, அழகின அழகி நீ தான். ஆனா மழையா நெஞ்சில மசர் முளைச்ச பொம்பளை இப்பதாண்டி நான் பாக்குறேன். நீ நெஞ்சில மட்டும் தானே பார்த்த. அடியே, அம்மாவை பார்த்திருக்கியா? அம்மா இது வரைக்கும் நீ பார்த்தது இல்ல. அம்மா வந்தனே நான் எப்படி அடக்குடமா மரியாதை வணக்கம் சொல்லணும், அது மாதிரி நீ சொல்லணும். சரியா? அம்மா கூப்பிடுமா? அம்மா அப்படி கூப்பிட கூடாது, நான் கூப்பிடுற மாதிரி கூப்பிடு. எப்படி? அம்மா. அசல் இப்பதான் மாடு சென்னைக்கு போற மாதிரியே நீ கத்துற. அம்மா வாங்கம்மா. கச்சேரி ஊர்கோலமும் உறுப்பு மாலையும் ஒரு பொண்ணுஞ்சொலும் அடினார் காணலாகுமோ. மணமாலை நானாகவா, மடியேந்தி தாளாட்டவா, மணமாற சீராட்டவா, மடியேந்தி பாராட்டவா. ஒரு ஏக்கமாகாதம்மா, விட்டு போகாதம்மா, நீ கொஞ்சம் வாமா
கச்சேரி ஊர்கோலமும் உறுப்பு மாலையும் திரு பொன்னூஞ்சலும் அடி நான் காண நாளாகுமோ மனநாளே தானே வரும் உன தேடி தேனே வரும் வரும்போது மாலை வரும் அது வந்தா வேலை வரும் அடி நானோ உன் போலத்தான் அந்த நன்னாலத்தான் எதிர்பார்க்கிறேன் மாலத்தான் வாமா கொத்தி கோவிலே தாச்சு உட்கார்ந்து பேசுதம்மா. அது உட்கார்ந்து பேசையிலே தேடு உள்ளூர ஊருதம்மா ஓஹோ தானான தானானனா தானா தானான தானானனா தானே தானான தானானனா தானா தானா அப்படி இருக்கணும். நல்லா இருமா அம்மா, மங்களம் உண்டாகட்டும். நல்லா இருமா இங்க வாமா. அம்மா அழகா இருக்கீங்க, சரிங்கம்மா. அருமையா இருக்கீங்க. ஆமாங்கம்மா. யார் நீங்க? உங்க அப்பா என்னைய சேர்த்துருக்காருமா. எவ்வளவு நாளா சேர்த்து வச்சிருக்காரு? இப்பத்தே ஒரு 23 நாளா. எனக்கு என்ன முறை வேணும் நீங்க? நான் உங்களுக்கு நாத்தனா. ஏய் அப்பா சேர்த்து வச்சிருக்காருங்கிற அப்புறம் நாத்தனாங்கிற. ஆமாங்கம்மா. எப்படி நாத்தனா? உங்க அப்பா என்கிட்ட இந்த நடியில ஏத்துனா தாரு நான் நாத்துனா. காலத்துக்குன்னு அப்படியே ரெண்டா பிடிச்சு கிழிச்சு தொங்க விட்டுருவேன். ஏமா புரியுதா? எதுக்கு போய் காலத்துக்குன்னு பொம்பளை பிள்ளைனா என்ன இருக்கணும் தெரியுமா? அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு 4 இருக்கணும். உங்ககிட்ட ஏதாவது இருக்கா? எல்லாமே இருக்குமா. என்ன இருக்கு உங்ககிட்ட? அச்சம் மடம் ஞானம் பைப்பு. பயிர்ப்பு பயிர்ப்பா. அந்த பயிர்ப்பு இருக்கணும். சரிங்கம்மா. இது என்ன எப்படி வந்திருக்க? கழுத்துல எதுவும் போடாம களத்துல ஓட்டிருந்தேன். அத்துக்கிட்டு விழுந்துருச்சா? உங்க அப்பா பழைய லோக்கல் வாங்கியிருப்பாரு போல. ஓ அது எங்க அப்பா தான் வாங்கி கொடுத்தாரா? பாதியில பிடிக்கிட்டு அனைத்துமே எங்க அப்பா தான் வாங்கி கொடுத்தாரா? அனைத்துமே உங்க அப்பா. அழகா இருக்குமா, அருமையா இருக்க. சரிங்கம்மா. இங்க என்ன இதுக்கு வந்த? ஒற்றை அடிக்க ஆள் இல்லைண்டாங்க. அப்ப அடி அங்க போய் உள்ள இடம் இருக்கு நிறைய. கொஞ்ச நேரம் கழிச்சு அடிப்போம் இருக்கேன். இப்ப இங்க எதுக்கு வந்த? காவலுக்கு வந்திருக்கேன். நாங்கெல்லாம் காட்டுக்கு போறோம், காவலுக்கு போறோம். நீ எதுக்கு வந்தீங்க? அம்மா நானும் வரேம்மா. நீயா? ஆமாங்கம்மா. காட்டுக்குள்ள போனடி. காட்டுக்கு இது வரைக்கும் போயிருக்கியா? போனதே இல்லம்மா. காட்ட பாத்திருக்கியா? பார்த்ததே இல்ல. காட்ட பாத்திருக்கியா இல்லையா? காட்டுவான்னு பாக்குறேன், காட்ட மாட்டாங்க. ஏய் காட்டுக்குள்ள போயிருக்கியா இல்லையாடி? போனதே இல்லம்மா. இங்க பார்க்கணும்னு ஆசைப்படாத. நோ. ஓஹோ ஆமா கண்ணை உஞ்சு போயிடும். அதே சொல்லிடுச்சு அந்த பிள்ளையே. அதனால அப்படிலாம் நினைக்க கூடாது. ரொம்ப அழகா இருக்கீங்க, அருமையா இருக்கீங்க. பெண்ணுக்கு அழகான ஆடை எதிர்மா இந்த பாவாடை தாவணி தான். ஆமாங்கம்மா. சரியா? பாவாடை தாவணி எல்லாம் போடுறேன். உங்க அப்பா முந்தா நாள் பிளேடு வாங்கி கொடுத்தாரு. என்னடி கன்றாவி கர்மம் முடிச்ச வளச்சி. அதை யாராவது திருடிட்டு போயிட்டாங்கம்மா. நான் என்ன செய்யணும்? உன்னை பார்த்தா யாருக்காவது ஆசை வருமாடி? ஏம்மா? பொம்பளை பிள்ளை மஞ்சள் தேய்ச்சி குளிக்கணும். சரிங்கம்மா. நீ மஞ்சள் தேய்ச்சி குளி, இதெல்லாம் போய் தொலைஞ்சிரும். மஞ்சள் தேய்க்கலாம்னு வாங்கி வச்சிருந்தேன். எவ்வளவு? அதுல இந்த கீரிக்கு பிறந்தவ எடுத்து தேய்ச்சிட்டு போயிட்டா. நான் என்ன செய்யறது? யாரு? இந்த உதாம என்னுடைய ஒரு பொருளை கூட என்னைய பயன்படுத்த விட மாட்டாமா. ஆஹா உங்க அப்பாவை கூட ஒரு நேரம் வந்து பழங்கிட்டு போயிரு. ஏய் என்னடி சொல்ற? வேலை வாக்குறா கூட மேடம். பண்ண மாட்டீங்க. வாங்க. என்னம்மா அக்கா அக்கான்னு உன்னை கூப்பிட்டு இருக்கேன் பாரு. என்னன்னு கேளுப்பா. என்னப்பா பால் குடிக்கிறியா? ஏய் ஐயோ புள்ளையில கெடுத்து விடுவாப்ல இருக்கவே. சரி அங்க பாரு மலடி. மலடி எத்ததண்டி? ஆத்தாடி 1 மலை 2 மலை 3 மலை மொத்தம். வெள்ளக்கமத்து கட்ட பிஞ்சிரும் மான கட்ட. என்னடி பேசுற? அறிவு இருக்கா உனக்கு? என்னடி வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க? சிச்சி நீ தப்பு தப்பா பேசுற. நான் வரல உன்னோட. இல்லங்கம்மா நான் பேசவே இல்லம்மா. அப்புறம் என்னடி? நான் மலைன்னு சொன்னேன். பண்ணம்மா இது என்ன? மலைகள் மலைகள் இடையில ஓடுது அருவி. ஆமாங்க. 3 பேர் சேர்ந்து சேர்ந்து தம்ம கட்டி அதுல போய் குதிப்பாமா? ஆமா அதுல ஒரே எனக்கு ஒரு என்னடி? சேராம சேர்ந்திருக்கோம். ஆமாடி. கூடாம கூடி இருக்கு. ஆமாடி. அதுல பெண்களா சேர்ந்திருக்கோம். ஆமாடி. எல்லாரும் பாவாடை எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு மொட்டை குண்டியோட குளிப்போமா? சி ஏமா ஒரு விஷயம் பாரு. பெண்ணாக உடம்ப தனியா குளிச்சாலும் உடம்புல ஒட்டு ஆடையாவது இருக்கணும். அப்படி இல்லைன்னா தோஷம் ஏற்படும். இல்ல இவ அப்படியே குளிச்சு பழகி இருக்காமா. அத நீ பார்த்த? ஆமாங்கம்மா. இவதான் எனக்கு சொல்லி கொடுத்தா. நீ குளிக்கும் போது அவ பார்த்தாலாண்டி. நான் என்னமோ உன் கூட சேர்ந்து குளிக்கிற மாதிரி 2 பேரும் இருக்கிறோங்கிற. நோரிக்க முடியும் நோரிக்கு. நீ வாங்கிட்டு உயிர் தோழிங்கிறதாடி குளிக்கிறதுக்கு இல்லாம உன்னையா கூட்டு போவாங்க. அதுதான் எப்பப்ப என் கூட இருக்கணும் அப்பப்ப தான் கூட இருக்கணும். எல்லா நேரத்திலும் என் கூட நீங்க இருக்க முடியாது. சரியா? அது போல ஒன்றும் பிரச்சனை இல்ல. அப்பா சொன்னாரு காட்டுக்கு போய் காவலை பாருங்கன்னு. காவல் பறப்பதற்கு முன்னாடி விளையாடலாமா? ஏதாவது புதுமையான விளையாட்டு இருந்தா சொல்லி. ஆமா புதுமையான விளையாட்டு. சொல்லு. புடிச்சுக்கிட்டே அடிக்கிறது. அது என்ன அடி? புடிச்சுக்கிட்டு அடிக்கிறது? அதுதாம்மா புடிச்சுக்கிட்டே அடிக்கிறது கோலாட்டம். கோல் இல்லப்பா. கோலு இல்ல. கோலு நான் உள்ள வச்சிருக்கேம்மா. உள்ள வச்சிருந்த எத்தனை கோல் வச்சிருக்க? ஒரு கோலுதான். ஏண்டி 3 பேர் இருக்கோம் 6 கோல் வேணும். ஒரு கோலை வச்சு என்ன பண்றது? சரி அது வேணாங்கம்மா. அப்புறம் வேற ஏதாவது சொல்லு. அமிக்கி விளையாடுறது. அது என்ன அமிக்கி விளையாடுறது? தண்ணிக்குள்ள போய் பந்த போட்டுட்டு கொஞ்ச நேரம் அமிக்கி உள்ள வச்சுட்டு வந்துட்டோம்னா கொஞ்ச நேரம் கழிச்சு பந்து இல்லடி. பந்து வச்சிருந்தாமா அப்பதே பார்த்தேன்.
நீ வச்சிருக்கியாடி? ஏன்டல்லங்கம்மா என்னடி இப்படி சொல்ற? போட்டிருந்த உள் பண்ணி உள்ள இதை சுருட்டி வச்சுட்டு வந்துட்டு இந்த 3 லைன் என்னடி இப்படி பண்ற? எனக்கு எரிச்ச மசிராத்தியா இருக்கு. எரிச்ச இருங்கம்மா சரி. இந்த மாதிரிலாம் தப்பா பேசக்கூடாதுப்பா. சப்பழிஞ்சு போச்சு. என்னடி இப்படி? அம்மா விளையாட நோக்கம் வந்துருச்சு. என்ன வேணாலும் விளையாடலாம், எப்படி வேணாலும் விளையாடலாம். ஆமாங்கம்மா விளையாடலாமா? விளையாடுவோம். மாமரத்து கோயில் மஞ்சமிடு மகிழ, மாமரத்து கோயில் புது மஞ்சமிடு மகிழ, பார்க்காம போகாதம்மா வீராப்பு ஆகாதம்மா நேத்து கொடுத்த முத்தோ, நேத்து கொடுத்த முத்தோ ஒண்ணு ஒண்ணு கண்ணு கண்ணு இன்னும் சொல்லமா மாமரத்து பார்க்காம போகாதம்மா ஓ வீராப்பு ஆகாதம்மா. பை பூசம் கட்டுக்குள்ள போய் பேசும் சின்னக்குள்ள மாறாப்பு காத்தோட ஆடோ. பை பூசம் கட்டுக்குள்ள போய் பேசும் சின்னக்குள்ள மாறாப்பு காத்தோட ஆடோ. கண்ணால வட்டமிட்டு கையால திட்டமிட்டு கண்ணா உன் தோல் சேரக்கூடும். முந்தான பந்தலிட்டு நான் தூங்கவா முன்னோர முந்தான பந்தலிட்டு நான் தூங்கவா அள்ளிக்கொள்ள நீயாச்சு நானாச்சுவா அங்கமில்ல மோகத்து தீயா அம்மாடி சொல்லெல்லாம் தேனாச்சுவா மாமரத்து மஞ்சமிடு மகிழே. ஏய் எடுபட முட்டா இந்தாடி இந்தாடி ஐயோ கொண்டையெல்லாம் ஒரு பக்கம் காணும். ஏய் என்ன எல்லாம் அத்திக்கிட்டு விழ விழ ஆடிக்கிட்டு இருக்க? ஏடி முரட்டு குத்தா இருக்குங்க வா. அம்மா தேரு ஏன் அப்படி பிடிச்சிக்கிட்டே இருக்க? பாவடை விடுக்கல. சரிங்கம்மா உனக்கு சரியாவலன்னா அவுத்து வச்சிரு கூட வந்து ஆடு. ஏண்டி அறிவு இருக்கா? எங்கடி கொண்டைய காணும்? மண்டையில் உள்ள கொண்டைங்கடி. மண்டையில உள்ள கொண்டையும் அவுந்துருச்சு. போதும் 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 அதோட எடுத்துரு. என்னப்பா இப்படி ஒன்று ஒன்றா கையிலுது இருக்கிறத பார்த்தா எல்லாத்தையும் அவுத்து போட்டு அப்படி நிப்ப போல இருக்கு. எனக்கு பயந்து வருதே. பொம்பளை பிள்ளை தானே நீ? ஆமாங்கம்மா. இல்லைன்னா 2 பக்கமும் ஆணி வச்சு இருக்கவா? இல்ல வேணாம்மா. என்னடி கையால என்னமோ பண்ற? இனிமேல் அடக்க ஒடுக்கமா இருக்கு. இறங்கிக்கிட்டே போகுது, கொஞ்சம் சீக்கிரமா முடிங்கம்மா. சீக்கிரமா முடிக்கவா? அப்படிலாம் முடிக்க முடியாது. மான் என்ன மான் வெள்ள மீன் என்ன மீன் ராசாத்தி கண் என்ன கண்டோ, நான் என்ன நான் வெள்ள நீகள் நீகின்றி நானுக்கு உண்டோ, நீ போகும் பாதையெல்லாம் என் பாதைதான், நீ நீ போகும் பாதையெல்லாம் என் பாதைதான், தொட்டுச்சதை நான் தேடும் சங்கீதம் தொட்டுச்சதை நான் தேடும் சந்தோஷம் சங்கீதம் சந்தோஷம் நான் பாடவா மாமரத்து கிளே மஞ்சமிடு மகிழே பார்க்காம போகாதம்மா ஓ வீராப்பு ஆகாதம்மா. நேத்து கொடுத்த முத்தோ நேத்து கொடுத்த முத்தோ ஒண்ணு ஒண்ணு கண்ணு கண்ணு இன்னும் கடமா சந்தோஷம். இந்த இடத்துல நல்ல மாப்பிள்ளை உனக்கு பார்த்து கட்டி வச்சிருவா. நல்ல மாப்பிள்ளையா? பாரு பாரு மாப்பிள்ளை யாராவது இருக்காங்களா பாரு. உனக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ளை பாரு. அந்த அவரு எனக்கு எவரு? அந்த ப்ளூ கலர்ல டி-ஷர்ட் போட்டிருக்காரு. என்ன சட்டை போட்டிருக்காரு? என்ன துணி போட்டிருக்காரு? புழு துணி. ஆமா ப்ளூ கலர் துணி போட்டிருக்காரு. ஏண்டி முகர கடைய பாரு. ஆமா சரிப்பா என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் கல்யாணம் பண்ணிக்கவா? ஐயா கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அவளை? ஐயோ அப்பா எனக்கு வேணாம் ஜாமீன்டார். என்னடி உன் லட்சணம் இப்படி இருக்கு? என்னைக்காவது ஒரு நாளைக்கு உனக்கு உதவுவேன். முன்னாடி இல்லாட்டாலும் பின்னாடி இருக்கு போறோம், அது பார்த்து. என்னடி என்ன சொல்ற? என்ன சொல்ற? என்னை கட்டிட்டு போய் அவர் என்ன செய்யணும்னு கேட்கிறாரு. என்னடி இப்படி ஆயிடுச்சு? உனக்கு நான் மாப்பிள்ளை பார்க்கவா? பாருங்கம்மா நீங்களே. எப்படிப்பட்ட மாப்பிள்ளை? எப்படி? 4 காலு ஒரு வாளு. மாப்பிள்ளையா நியூக்கிற காரன் கூட 2 கால் தானே இருக்கு.
இது எந்த நாட்டுக்காரனா இருப்பியா? ஏய் இல்லடி, உடனே கல்யாணத்தை பண்ணி வச்சு உன்னை இந்த தெருவுல விட்டு 7 பேர் பார்த்து 3 பேரு காரி இதுல துப்பட்டு எதுல எச்சிய காரி. ஆஹா போ கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். எப்படிப்பட்ட மாப்பிள்ளை தெரியுமா? எப்படிப்பட்ட மாப்பிள்ளை? 8 பட்டி ராசா உங்க காத கொடுங்க லேசா. 8 பட்டி ராசா உங்க காத கொடுங்க ஆட விட்ட அப்புறம் பாருங்க. 8 பட்டி ராசா உங்க காத கொடுங்க லேசா. கட்டின புருஷ நடக்க முறைய சொல்லித்தாரு ரோசா. நீ கட்டளை இடு நான் கட்டுப்பாடுறேன், நீ உத்தரவிடு நான் ஒத்துக்கிடுறேன். கட்டில நிலவு தயவு வேணும் சொன்னபடி செய்கிறேன். 8 பட்டி ராசா உங்க காத கொடுங்க லேசா. கட்டின புருஷ நடக்க முறைய சொல்லித்தாரு ரோசா. விளக்கு வச்சா வீட்டுக்கு வந்துடணும். 7 மணிக்கு குளிக்க வச்சு முதுகு தேய்ச்சிடணும். 8 மணி ஆனாக்கா என்னோட கையில சாப்பிடணும். ரத்தல வடிச்சு போட்டுக்கணும். 9 மணி கடிச்சா பாய் விரிச்சு கதை படிச்சு 10 மணிக்கு விளக்கணைச்சு பக்கத்துல வரணும். ஏங்க வா, நான் பாடிக்கிட்டு இருக்கேன், பாட்டை கேக்குறியா? நீ பாட்டை ஆட்டம் கட்டி ஆடுகால முண்டோம் வாய் நல்லா வருது. ஏண்டி கிறுக்கு முண்டை 8 பட்டி ராசா அதுல யாரா பாக்குறேன். நான் என்ன கேக்குறேன், 8 பட்டி ராசா 10 மணிக்கு விளக்கு அணைச்சு பக்கத்துல வரணும்னு சொன்னாங்கல்ல. 10 மணிக்கு விளக்கு அணைச்சு போட்டு என்ன பண்ணுவாங்க? போர் போட கூப்பிடுவாங்க. ஏய் அது எதுக்கு விளக்கு அணைச்சு போட்டு எப்படி போடுவாங்க? விளக்க போட்டுக்கிட்டு போட வேண்டியதானே. செல்லுல ஏமா இத பத்தி உனக்கு எதுவும் தெரியுமா? அவ என்னமோ சொல்றாடி. விளக்கு அணைச்சாத்தான் என்ன பண்ணலாம்? இங்க அணைக்க முடியுமா? என்னடி எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இந்த பிள்ளைகிட்ட செஞ்சு காட்டு. தெரியலையா? இங்க வாடி. அவங்க விளக்க அணைச்சாத்தான் அவரு 8 பட்டி ராசா உங்க காத கொடுங்க லேசா. கட்டின புருஷ நடக்க முறைய சொல்லித்தாரு ரோசா. அடுப்பு பக்கம் அப்பப்ப வந்து இடுப்ப கிளிடணும். துவைக்கிறப்ப பக்கமா வந்து கட்டி பிடிச்சிடணும். சைக்கிள்ல உட்காந்து சினிமாவுக்கு போய் வரணும். ஜோடி நல்ல ஜோடின்னு ஊரு வச்ச பேசிடணும். கைகாலு அமைக்க விட்டு கதை கதையா பேசிடணும். பகல எம்மடிகள படுத்து கிடக்கணும். 8 பட்டி ராசா உங்க காத கொடுங்க லேசா. கட்டின புருஷ நடக்க முறைய சொல்லித்தாரு ரோசா. கட்டளை இடு நான் கட்டுப்படுறேன், நீ உத்தரவிடு நான் ஒத்துக்கிறேன். கட்டளை நிலவு தயவு வேணும் சொன்னபடி செய்கிறேன், நான் சொன்னபடி செய்கிறேன், நான் சொன்னபடி செய்கிறேன். ஆரிய கூத்தால காரியத்துல கண்ணா இருக்கும். அதனால பறவைகள் வந்துட்டே இருக்கு. விரட்டு போமா. அப்ப என்ன சொன்னார்? ஆடி பாடி வரட்ட சொல்லிருக்காரு. அப்ப நீங்க ஆடுங்க நான் பாடுறேன். உங்களுக்கு எனக்கு ஆட தெரியாது. ஏமா இப்படி எல்லாம் சொன்னீங்கன்னா அந்த சந்தனமாரி அம்மாளுக்கே பொறுக்காது. அத்தா 4 ஆட்டமாவது ஆடணும். அதுக்கு மீறி நீங்க ஆடலைன்னா சந்தன மாதிரி தாய் உங்களுக்கு 4 ஆட்டம் அவ்வளவுதானே. பறவை விரட்டுறோம், ஆடிக்கிட்டே உள்ள போயிடுறோம். சரியா? ஆலோலோ 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 சோலோலவே என்ன பண்ற? அறிவு இருக்க உனக்கு? பொம்பளை பிள்ளை உள்ள பாவடை தாண்டி கட்டணும். நீ ஏன் இப்படி வந்திருக்க? பாவடை கட்டினா பங்குனி சித்திரைக்கு ரொம்ப அவியுதுமா. அதுக்காக இதை போட்டு வந்திருக்க. இது மட்டும் அவியலையா? இது கொஞ்ச நேரத்துல கலட்டிடுவேன். அதனால. அப்படியா? உனக்கு பாவடை கட்டாததுக்கு தண்டனை என்ன தெரியுமா? என்னங்கம்மா? இப்ப நான் சொல்றேன் பாரு. ஆடு. ஆலோலோ ஆலோலோ ஆலோலோ.
1 மணி நேரம் ஆச்சுக்கு இருக்கு. இல்லங்கம்மா இந்த இது எப்பயாவது ஆடுமான்னு செக் ஓ பண்றேன். ஆலோலோ 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 சோ ஆலோ. இப்ப 2 ஆட்டம் தனி ஆடுவோமா? ஆமாங்கம்மா. சிவகாசி ரதிகே சிறுகின்ற வெடிகே உன்னை கண்ட காலம் பார்த்தது தாய் இவ இந்த காய் சரியாராயே பிள்ளை இந்த கோழிக்கறியை நிறையா தின்னு விட்டேன், வயிற்றுக்கு சேரல ஓடுறதுக்கு பிள்ளைக்கு. டேய் ஏ எப்படி வாசிக்கிறாங்க உனக்கு? எனக்கு கூட சரியா வாசிக்கிறேன், உனக்கு எப்படி வாசிக்கிறாங்க அந்த பையன்? ஏன் இப்படி ஆடுற? நீங்க ஆடுறது மாதிரி ஆடுவேன் மண்ணம். நான் ஆடுற மாதிரி ஆடணுமா? ஆமாங்கம்மா. சின்ன சின்ன சட்டைகளா செம்பரு சுறுசுறுப்பா வாசிக்கிறாப்ல பாரு. சீக்கிரம் மிருதங்கற பாரு பாரு. ஏங்க பாருடி. ஆமா. இந்தா. பிள்ளைக்கு வயிற்றுக்கு சேரல ஓடுறதுக்கு பாவம். ஐ ஐயப்பா அறா அப்படி போடுறான். சூப்பர்ரா. வாசிக்க சொல்லியா? காசு நச்சு தரேன் வாசிங்கன்னு சொல்லியா? மிருதங்காரன் பொண்டாட்டி பத்தினிண்டா ஒழுக்கமா வாசிப்பான். ஏ என்ன இப்படி திருவாரூர் தேரே பக்கம் பாடி திருவிழா உனக்கு வைக்க பாடி மாமல்லபுரத்து மண்ணபாடா செதிக்கண்ண செலகா நிக்கிறேன்டா தென்காசி போவோம் வரியா சிவனேரி உனக்கு முறையா மதுரைக்கு போவோம் வரியா அந்த மீனாட்சி எனக்கு துணையா அரே 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 திருவாரூர் தேரே பக்கம் பாடி திருவிழா உனக்கு வைக்க பாடி. அம்மா என்ன பண்றீங்க? நோட்டீஸ் அடிக்கிறாங்க. அம்மா என் கூட சேர்ந்து அது போல ஆடுங்கம்மா. அந்த மாதிரி ஆடவா? ஆமாங்கம்மா, உங்களோட ஆடணும்னா ஆசையா இருக்குமா? ப்ளீஸ்மா. கெஞ்சு தெரியுமில்ல. அம்மா என் ஏக்கத்தை நிறைவேற்றி வைங்கம்மா. ஏய் உன் ஏகத்தை நிறைவேற்ற நானா கிடைச்சேன்? இவ ஏற்கனவே இதா போயிட்டாமா. ஏதா போயிட்டா? அதனால எப்படி என்னால ஆடலாம். உனக்கு என்ன மாதிரி ஆட்டம் வேணும்? எனக்கு இப்படி கட்டி பிடிச்சனே அந்த ஆட்டம் தாம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கோடி அருவி கொட்டுதே அடிய மேல கேடி முசுற கொட்டுதே அடி ஒன்னால அம்மா ஏமா ஊட
டோல் கட்டு போடுறீங்க? இல்ல ஒண்ணு பரவாயில்ல. பறவைலாம் வந்துகிட்டே இருக்கு. ஆரிய கூத்தாடல காரியத்தை கண்ணா இருக்கணும். ஏன் இப்படி எல்லாம் பறவை வருதுன்னு அப்ப வந்து சிறுப்புல வெல்லாம வீடு சேர அப்படின்னு சொல்லுவாங்க. பெரியவங்க நம்மள தப்பா பேசக்கூடாது. யார் யார் எப்ப போறணும் அப்பப்ப அவர்கள் வந்தா சிறப்பு. கண்டிப்பா. ஏன் ஒரு பறவையும் போகல? போகலைன்னா என்ன காரணம்? என்ன காரணம்? அது பறவை போகலைன்னா நம்ம போயிடணுமா? அதுதான் உண்மை. இது எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? வேலிமலை சாரல். தபா முனிவர்கள் வரக்கூடிய இடம் நான் பச்சணும். மதிப்புக்குரிய யார் வந்தாலும் என்னை அழையுங்கள். நீங்களும் பாருங்க இப்படியே போய் பாத்துறத பயந்துருவாரு. வேறு மாதிரி போங்க. சரியா? ஆலலம் சோ போயிட்டு வரேன். ஒரு 3 மணிக்கு மேல சும்மா இருந்தீங்கன்னா பின்னாடி வாங்க. எதுக்கு? 2 பேரும் சேர்ந்து வாங்க. வெளியே இருந்துட்டு வருவேன், காலு கழுவி விடுவீங்க.